சரி நீங்க பாருங்க, நாங்க சும்மா சுத்தி பார்த்துட்டு வா சுத்தி. எதுக்கு? வாங்க. ஏய் முத்து சொல்றது கேளுடா, இதெல்லாம் வேண்டாடா. பேசாம வா, நான் சொல்றேன்ல வா. மனோஜ், அங்கிள் ஆண்டி எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. இங்க வேலை பாக்குறவங்க இருக்கீங்களா, அவங்க மட்டும் அப்படியே வாங்க. சார். வா வா ரவி. வா சேர்ந்து வந்திருக்கீங்க. ஏய் முதல்ல நீ சொல்லு. எதுக்கு? என்ன அதுமே தெரியாம கேக்குறா? அதான் நேத்து முடிவு பண்ணியாச்சுல, இனிமே அப்பா தான் கடைக்கு ஓனர்னு. எல்லாரும் வெளிய விடுங்க. முத்து வர சொல்லுவோம். வாங்கிட்டு இல்ல ஸ்வீட் ரெடி. சூப்பரா. டேய் நீ என்ன அங்கே உட்கார்ந்திருக்கற? எந்திரா, அப்பதான் ஓனரே, நீ இனிமே வேலைக்காரன் தான். வேலைக்காரனா? சரி மேனேஜர் வச்சுக்க. வா வாப்பா அப்படியே வாப்பா. முத்து என்னமோ கூப்பிட்டே தான் வந்தேன். சும்மா ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே நான் கிளம்புறேன். நீ உன் கடைப்பா, உன் காசு தான் உன கடை. நீ வந்து உட்காரு வா. டேய் நீ என்ன இன்னும் பஸ்ல துண்டு போட்ட மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கற? நீ போய் உட்காருப்பா. ஓவா சரி நான் வளைய அப்படி அப்பா போட்டுடு. டேய் ரவி, அம்மா அப்படி உள்ள வர சொல்லு. அப்பா ஓனர், அம்மா தான ஓனர்மா. உள்ள வர சொல்லு. அப்புறம் நல்ல போகுமா? என்ன எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க? இனிமே வந்து ஓனர் கை தட்டுங்க. ஏய் என்ன நீங்க ரெண்டு பேரும் சும்மா இருக்கீங்க? அதான் அப்பா பதவி இருக்கறல, கை தட்டு. கைய தட்டுடா. நீ வா, அந்த மாலை வேண்டு வா. அம்மா போட்டு விடு. என்ன பாத்துட்டு இருக்கற? வா மாலை வேண்டு போட்டு விடு. ஓ அப்படியே சிஸ்டர் நீ போய் போட்டு விடு. வா கை தட்டுங்க, கை தட்டுங்க. உட்காருப்பா. அம்சமா இருக்குப்பா. செல்வா ஸ்வீட் கொடு. அப்படி அக்கடப்பா. எதுக்குடா இதெல்லாம்? இப்ப நல்ல கடை கிடைக்கும், ஸ்வீட் சாப்பிடுப்பா. நீ ஆசைப்பா. அப்படியே அம்மா கிட்ட விட்டு விடு. ஊட்டுப்பா. வாங்கிக்கங்க. மீனா இந்த ஸ்வீட் அப்படி தேரவி அப்படி எல்லாம் கொடுத்துரு. எல்லாம் ஸ்வீட் எடுத்துப்பா. இன்னையில இருந்து என் அப்பா தான் உங்களுக்கு ஓனர். மனோஜ் வந்து உங்களை மாதிரி வேலை பார்க்குற ஒருத்தர், அவ்வளவுதான். டேய் இப்போ அவங்க அதெல்லாம் உங்ககிட்ட கேட்டாங்களா? ஏப்பா மனோஜ், முத்து கரெக்டா தானே சொல்றான். ஆனா நேரத்தை பத்தியா? முத்து கார் டிரைவரா இருந்து இப்ப 2 காருக்கு ஓனர் ஆயிட்டான். நீ கடை ஓனரா இருந்து இப்ப வேலைக்காரனா நிக்கிற. ஆமா அந்த இன்ஃபர்மேஷன் ஆர்டர் டூ ஆச்சா பாத்தீங்களா? ஆல் ரைட் சரி எந்திரி கொஞ்சம் ஜாலி பாப்பா எதுக்கு சொல்றா? கொஞ்ச நேரம் எந்திரி சொல்லுடா. சந்தோஷ் சார் வராரா? நீ உட்காரு பாப்பா. நோ இஷ்யூஸ். அவங்க யார் பாக்குறது வரீங்க? நான் காலேஜ் சேவ் நீ உட்காருடா. முத்து ஹலோ முத்து, how are you? நான் கூட சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. உங்க ஃபேமிலி மொத்தமா இங்க தான் இருக்கீங்க போல இருக்கு. சார் சென்னைக்கு எப்ப சார் நீங்க வந்தீங்க? மார்னிங் தான் வந்தேன் மனோஜ். உங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷனா? மாலையெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க சார். நாளைக்கு அப்புறம் கடைக்கு வந்தேன். கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு அப்படியே இங்க வந்தா கடையை ஒரு பார்வை பார்த்துட்டு போலான்னு. மனோஜ் சார் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆளை பார்த்தா மட்டும் நல்லா விசாரிக்கிறீங்க. போன் பண்ணா அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க. பிஸியா இருந்தேன் சார். அவ்வளவுதான் சார். பிஸி. இங்க யார் போனையும் எடுக்கல. இல்ல சார், அது வந்து கொஞ்சம் பிஸியா அதை மட்டும் கேட்டு வாங்கிக்கிறீங்களா? அது இல்ல சார், அனுப்பாம இருக்கீங்க சார். நான் சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். வணக்கம் சார். சார் நீங்களே கேளுங்க சார். அட்வான்ஸ் வாங்கிட்டு இன்னும் பொருளே கொடுக்கல சார். எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. சரி, ஆக்சுவலா அது மிஸ்டேக் தான். ஜப்பான்ல இருந்து ப்ராடக்ட்ஸ் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவர் மேல எந்த தப்பு இல்ல. 1 or 2 டேஸ்ல உங்க ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பொறுப்பா பதில் சொன்னா பரவாயில்ல சார். இவர் எங்களை சுற்றல் விட்டுறாரு சார். அது தப்பு தான். ஆனா உங்க ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பா வந்து நீங்க கிளம்புங்க. ஓகே சார், நான் வரேன். இனிமே கரெக்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மனோஜ், what the hell is happening here? அவங்க கிட்ட அட்வான்ஸ் வாங்கிருக்கீங்க, ஆனா எனக்கு பணம் ஒன்றும் வந்து சேரலையே. நீங்க அனுப்பியிருந்தா நான் ப்ராடக்ட்ஸ் அனுப்பி இருப்பேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரோஹிணி, நீங்க எனக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சார் அது வந்து சார் அப்பா நினைச்சு வேண்டாம். பணத்தை ஒரு வீடு வாங்குறது கமிட் பண்ணிடலாம். அதுக்காக நான் சொல்றேன் சார். நீங்க கோயில 5 lakhs கொடுத்தேன். இதுல பேலன்ஸ் 25 lakhs இருக்கு. சரியா மனோஜ் சார்? இந்த பணத்தை எடுத்து வைங்க. சரிங்க. ஆல் தி பெஸ்ட் மனோஜ் சார். அந்த பணம் எல்லாம் போச்சு சார். லாஸ்ட்ல இருக்கான். மனோஜ், பிசினஸ் இப்பதான் டெவலப் ஆயிட்டு வருது. அதுக்குள்ள உங்களுக்கு 3 கோடி ரூபாய்க்கு வீடா? நாங்கெல்லாம் பிசினஸ் ஆரம்பிச்சு 10 வருஷம் கழிச்சு தான் சொந்த வீடு வாங்கினோம். அது நார்மல் ஃபிளாட் தான். ஒண்ணு தெரிஞ்சுக்க, உன்ன மாதிரி ஸ்டார்ட் அப்ல இருக்கிறவங்க எல்லாம் பிசினஸ்ல வர பணத்தை பிசினஸ்ல தான் போடணும். நீ என்னடா டீலர்ஸ் கிட்ட அட்வான்ஸ் வாங்கி உன் சொந்த யூஸ் எடுத்துக்க. அப்பகன்னு போட்டான் சார். அதனால இப்படி மாட்டிட்டான் சார். ஆனா அந்த ஏமாத்திரால தேடி தான் சார் சீக்கிரம் பிடிச்சலாம் சார். முத்து, என்ன பொறுத்த வரைக்கும் ஏமாத்துறவனை விட ஏமாந்து போறான் பாத்தீங்களா, அவனை தான் முதல்ல பனிஷ் பண்ணணும். சார் அவன் பிசினஸ் புதுசுங்கிறதுனால தெரியாம இப்படி பண்ணிட்டான். இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சிருந்தேன். மனோஜ், வேற ஆளா இருந்தா டீலர்ஷிப்பை உடனே கேன்சல் பண்ணிருந்தேன். ஆனா இப்பவும் உனக்காக உன் ஃபேமிலி தான் வந்து நிக்கிறாங்க. உங்க அப்பாவுக்காகவும் முத்துக்காகவும் தான் நான் பாக்குறேன். இந்த மாதிரி தப்ப திரும்ப பண்ணாது. அப்புறம் நான் இல்ல, உனக்கு வேற யாருமே பெரிய ஆர்டர் கொடுக்க முடியாதபடி நான் பண்ணிடுவேன். சாரி சார், இனிமே அப்படி நடக்க பாத்துக்கிறேன் சார். குட். வரேன் முத்து. சரி சார். வரேங்க. நன்றிங்க. ஏய் இல்ல நீ மட்டும் வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்கா? கடை போய் வேலை பார்க்க வேண்டியதானே? அப்பா முதலாளி இனிமே அவர் வந்து கணக்கு எல்லாம் கேட்டா நீ கரெக்டா கொடுக்கணும். இதுக்கு மேல உன்னை வயசுலாம் விட முடியாது. டேய் போது நிறுத்துடா. என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? அதான் சொல்லிட்டு இருந்தேன். இவன் கணக்கு வழக்கெல்லாம் சரியா காட்டணும், வேலையை ஒழுங்கா பார்க்கணும். அதான் நினைச்சிட்டு வந்தேன். வாயை மூடுடா. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். கடையில வச்சு அவனை அவமானப்படுத்தின, கிண்டல் பண்ணி பேசின. இப்ப வந்து அவனை அதிகாரம் பண்ணி பேசிட்டு இருக்க.
இன்னைக்கு நீ மட்டும் இவரை கூட்டிட்டு போய் கடையில வச்சு இந்த கூத்தெல்லாம் பண்ணாம இருந்திருந்தா அந்த சந்தோஷ் முன்னாடி மனோஜ் அவமானப்பட்டுக்க மாட்டான். பா உன்னை கூட்டிட்டு போய் கெத்தா முதல் சீட்ல உட்கார வச்சல அது அம்மாக்கு பிடிக்கல போல இருக்குது. எவ்வளவு தப்பு பண்ணாலும் இவன் தான் அம்மாக்கு பிடிச்ச பையன். அம்மா அந்த சந்தோஷி சார் பேசுறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. இவன் அவசரப்பட்டு டீலர் கிட்ட எல்லாம் அட்வான்ஸ் வாங்கிருக்கான். இப்ப மாட்டிட்டு முடிக்கிறான். டேய் நான் ப்ராடக்ட் வந்தா கொடுத்தலாம் நினைச்சேன்டா. ஆனா அது லேட் ஆயிடுச்சு. ஆமாண்டா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சுக்க. அதுக்கு தான் சந்தோஷ் சார் உன்னை நல்லா கேட்டுட்டு போனாரு. டேய் நீ இன்னைக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போய் இந்த வேலையை மட்டும் பார்க்காம இருந்திருந்தா இப்ப எல்லாம் நடந்திருக்காது. கண்டவெல்லாம் வந்து பேசிட்டு போறான். அதுவும் உன் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லி வந்தானே அவெல்லாம் மனோஜை கிண்டல் பண்ணி பேசுறான். யார் அவன்? ஒரு சாதாரண கார் டிரைவர். அத்தை கார் டிரைவர்னா என்ன இப்போ உழைச்சு தானே சம்பாதிக்கிறாங்க. உடனே வந்து உழைக்கிறோம் அவன் தகுதிக்கு மனோஜ் கிட்ட வர முடியுமா? ஆமாமா கஷ்டம் தான், வர முடியாது. அவன் நேர்மையா உழைக்கிறவன். இவன் தான் திட்டு போயிலாச்சே. டேய் சுமாரா அம்மா இவன் எல்லாம் வேற விதமா பண்ணிட்டு இருக்கான். சந்தோஷ் சார் எப்படி திடீர்னு நாங்க வந்தாரு. இவன் நம்ம ஃபோன் பண்ணி வர வச்சிருப்பான். நீங்க வந்து பாருங்க என் அண்ணன் ஓனர்ல எங்க அப்பா தான் ஓனர்னு காட்டுறதுக்காக வர வச்சிருப்பான். அப்பதான் நான் அவமானப்படுவேன். டேய் உங்களெல்லாம் கேவலமா எனக்கு யோசிக்க தெரியாதா? டேய் தெரியும்டா நான் கொஞ்சம் வளர்ந்து வந்தேன். அது உனக்கு பொறுக்கல பொறாம அதுக்கு இப்படி எல்லாம் காலை வாரி விடுற. போதுங்க யாரோட காலை வாரி விடுறா? இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சது உங்களாலதான். இவர் உங்களை பார்த்து பொறாமப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உங்களை மாதிரி எல்லாம் இவர் கிடையாது. உங்களை மாதிரி இல்லனா என்ன சொல்ல வரீங்க மீனா? முத்து மட்டும் தான் ஏதோ பெரிய தியாகி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அப்ப எங்களுக்கு எல்லாம் நல்ல புத்தி இல்லையா? அப்படிலாம் ஒண்ணும் சொல்லலங்க. ரோஹிணி உங்க ஹஸ்பண்ட் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த சந்தோஷி வேற ஏதோ வேலையா வந்ததா தானே சொன்னாரு. ஆனா இவர் என்னமோ முத்து தான் வர வச்சு தான் அக்யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏங்க இத்தனை நாள் வராத வரை எனக்கு திடீர்னு வந்தா டவுட் வராத ஸ்ருதி? அப்படி ஒருத்தரை வர வச்சு உங்களை அவமானப்படுத்தி அதுல சந்தோஷப்படுற அளவுக்கு எல்லாம் இவருக்கு ஒண்ணும் மட்டமான புத்தி கிடையாதுங்க. இவரை பத்தி எல்லாம் இனிமே இந்த மாதிரி பேசாதீங்க. ஏய் நீ எதுக்கடி இப்ப ஓவரா துள்ளிக்கிட்டு இருக்க? அவன் உன்னை இவரை முதலாளி ஆக்கணுங்கிற எண்ணத்துல எல்லாம் போய் உட்கார வைக்கல. மனோஜம் மட்டம் தட்டணும் அதுக்காக இவரை கூட்டிட்டு போய் உட்கார வச்சான். அத்தை மாமா மட்டும் இன்னைக்கு அந்த கடைக்கு வராம இருந்திருந்தா இவருக்கு அந்த டீலர்ஷிப்பே கையை விட்டு போயிருந்திருக்கும். இப்பவும் நம்ம குடும்பத்துக்காக தான் அவர் அதை கேன்சல் பண்ணாம போயிருக்காரு. கரெக்ட் மீனா. ஆல்ரெடி மனோஜ் சந்தோஷி கிட்ட நம்மள ரிச்சான ஆளுங்கன்னு சொல்லி ஏமாத்தி தான் அந்த டீலர்ஷிப் வாங்க ட்ரை பண்ணாரு. ஆனா முத்து உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் அவரோட ஆனஸ்டுக்காக தான் டீலர்ஷிப்பே கொடுத்தாரு. அதெல்லாம் இவன் யோசிக்க மாட்டான். அவர் வந்து திட்டினதுக்கு மட்டும் இவனுக்கு ரோஷம் வரும். சரி விடுங்கடா. அவர்தான் தொடர்ந்து வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாருல்ல. மறுபடியும் எதுக்கு ஆளான்னு பேசிட்டு இருக்கீங்க? மறுபடியும் பேச வேண்டாம், விட்டுருங்க. முத்து இப்ப நம்ம முதல் செய்ய வேண்டியது மனோஜை ஏமாத்தி பணத்தை எடுத்து போனா அவனை கண்டுபிடிக்கிறது. முத்து இந்த ஆளை பத்தி விசாரிக்க சொன்ன ஏதாவது தெரிஞ்சுதா? இந்த ஏரியால போய் விசாரிச்சு தான் வந்திருக்கேன். 2-3 பூ கிடைச்சது, அதை வச்சு தேடி பார்க்கணும். சீக்கிரம் அந்த ஆளை கண்டுபிடிச்சு பணத்தை வாங்குற வேலையை பாரு. இந்த பிரச்சனைக்கு அதான் முடிவு. தேடி தான் பாருங்க, சீக்கிரமாவே மாட்டுவான். நான் விசாரிச்சு என்ன விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். ஏய் என்னடி நீ கூட பேசிட்டு இருக்க? அவனுக்கு இந்த ஐடியா எல்லாம் கொடுக்கறது நீதானா? அத்தை அடுத்த வாரம் ஏதோ சென்னையில புயல் வரப்போதான். அதுக்கும் என்னதான் காரணம் சொல்லுவீங்களா? உன் வாய் கொழுப்பெல்லாம் என்கிட்ட காட்டாத. நீ எல்லாம் பேசுற அளவுக்கு என் நிலைமை ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நீதான். ஆண்டி நீ ஒழுங்கா இருந்திருந்தா மனோஜ கண்டவெல்லாம் வந்து திட்டிட்டு போவானா? ஆண்டி நான் என்னடி பண்ணேன்? பேசாத. அந்த படத்தை பத்தி முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா இந்த அளவுக்கு போயிருக்காதுல்ல. இனிமே ஓ இஷ்டத்துக்கு எதையும் செய்யற வேலையெல்லாம் வச்சுக்காத. எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேட்டுதான் முடிவெடுக்கணும், புரியுதா? சரிங்க ஆண்டி. முதல்ல அந்த ஜீவா கிட்ட இருந்து வாங்கின 30 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுக்குற வழியை பாரு. அதை நீங்க கொடுக்கற வரைக்கும் இவன் சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பான். இப்ப பாத்தியா கடைக்கு முதலாளியா இருந்தவன வேலைக்காரனா மாத்திட்டான். மரியாதையே போச்சு. எல்லாம் உன்னாலதான். ஆண்டி என்ன ஏமாத்தணும்னு நினைச்சு பணமும் போய் எல்லாமே போய் இப்ப நீங்க ஏமாந்து நிக்கிறீங்க. நான் உன்னை நம்மள பாரு, என்ன சொல்லணும்? சீக்கிரமா அந்த பணத்தை கொடுக்குற வழியை பாரு. சரிங்க ஆண்டி. நீ எங்கடா உள்ள போற? கடைக்கு போலையா? கடைக்கு போடும். ஏங்க மாமா சொன்னார்ல அந்த ஏமாத்தவனை பத்தி விசாரிக்க சொல்லி ஏதாவது தெரிஞ்சுதா? அப்பா சொல்லி நான் விசாரிக்காம இருப்பேனா? நல்லா விசாரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏதாவது தெரிஞ்சுதா? ஆமா மீனா, அந்த கதிர் வீட்டுக்கு ஒரு டிவி நடிகர் ஒருத்தன் வருவானா. அவர் யாரு, அவர் அட்ரஸ் என்ன எல்லாம் விசாரிச்சுட்டேன், கிடைச்சிருச்சு. அப்படியா? அப்ப அந்த அட்ரஸ்ல போய் விசாரிக்க வேண்டியதானே? அதான் நானும் யோசிச்சேன். ஆனா நான் போய் விசாரிச்சா சரியா வராது. அங்க நீதான் போகணும். நானா? ஆமா மீனா, அங்க போய் நான் பூ விக்கிறேன், டெய்லி உங்க வீட்டுக்கு பூ போடணும்னு கேட்டு விசாரி. அவங்க கொடுக்க சொன்னா அந்த வீட்டு ஆளுங்களோட பேசி பழக்கமாய்க்க. அப்புறம் நீ இதை பண்ணு. நீ அங்க போய் பார்த்துட்டு வந்து சொல்றதை வச்சுதான் அடுத்து நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி யோசிக்க முடியும். ஏங்க நான் மட்டும் போய் எப்படிங்க? எனக்கு பயமா இருக்கு. நான் போய் கேட்டா அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க மீனா. தெரியாத மனுஷன் கிட்ட யார் பேசுவா சொல்லு? அப்புறம் அந்த கதிர் மாட்டாம போறது கூட வாய்ப்பு இருக்குல்ல. ஒருவேளை அந்த கதிர்க்கும் இந்த டிவி நடிகருக்கும் ஏதாவது தொடர்பு கூட இருக்கலாம். நான் போய் கேட்டு இந்த ஆள் அவனை உசாரா இருக்க சொல்லிட்டானா? அதனால நான் சொல்றேன், நீ முதல்ல போய் அங்க இருக்கிற சூழ்நிலை என்ன, அந்த நடிகர் வீட்டுல கூட யாரெல்லாம் இருக்காங்க, என்ன இதெல்லாம் பாரு. அப்புறமா நான் வரேன், சரியா? சரிங்க, நான் போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன். சந்தோஷ் சார் முன்னாடி எவ்வளவு அவமானமா போச்சு. அவர் என் மேல எவ்வளவு ரெஸ்பெக்ட் வச்சிருக்காரு. இப்ப சாரி கேட்கறதுக்காக கால் பண்ண கூட என் கால் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஷோரூம்ல ஸ்டாஃப் முன்னாடி அவமானப்பட்டு நின்னேன்.
ஷோரூம்லயும் சரி வீட்லயும் சரி 2 இடத்துலயுமே இப்ப நமக்கு மரியாதைன்னு ஒண்ணு இல்ல. போன மரியாதை திரும்ப வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன படி 30 லட்சம் ரூபாய் பணத்தை நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு ஓடினால அந்த கதிர், அவனை கண்டுபிடிச்சு நம்ம அந்த பணத்தை வாங்கணும். அதை வாங்கி எல்லாரும் முன்னாடியும் அங்கிள் கிட்ட கொடுத்துடணும். அதை எப்படி அப்பா கிட்ட கொடுக்க முடியும்? ஜீவா பணம் கொடுத்த டைம்ல இந்த பிரச்சனை நடந்ததுன்னா அப்பா கிட்ட கொடுத்துருக்கலாம். ஆனா இப்ப இந்த பணம் நம்ம சப்ளைலர்ஸ் கிட்ட இருந்து வாங்கிருக்கோம். அவங்களுக்கு பொருளை கொடுக்கணும்ல. அப்ப அந்த பணத்தை சந்தோஷி சாருக்கு அனுப்பி வைக்கணும். அப்பதான் பொருள் வரும். இல்லன்னா அவங்க எல்லாரும் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. ஷோரூமே மூடிட வேண்டியதுதான். சந்தோஷ் சார் என்ன சொன்னாரு? பிசினஸ் ஆரம்பிச்ச உடனே பெருசா ஆசைப்படக்கூடாது, பெரிய வீடெல்லாம் வாங்க கூடாதுன்னு சொன்னார்ல. அது சரிதான். அந்த வீட்டை வாங்க நினைச்சிருக்க கூடாது. நான் மட்டும் ஆசைப்பட்டேன், நீயும் வாங்கலாம் தானே சொன்னேன்.